வணக்கம் மக்களே, இந்த ஜூலை மாதம் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு 2 முக்கியமான புதிய அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. சிலிண்டர் விலையும் அதிரடியாக குறைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவதா நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கா, ஏற்றம் இருக்கா அப்படின்றது தான். கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து தான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு விலை மாற்றம் அப்படின்றது கேஸ் சிலிண்டர், டீசல், பெட்ரோல் எல்லாத்துக்குமே மாறும். அதே போலவே இப்போ கச்சா விலை எண்ணெய் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் விலையில கிட்டத்தட்ட 172 ரூபாயிலிருந்து 77 ரூபா குறைக்கப்பட்டு 3106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் இந்த மாதம். அதுவே வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரா இருக்கு அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போன மாதம் 957 ரூபா 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த மாதமும் அதே அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிருச்சு, வணிக பயன்பாட்டிற்கு குறைச்சிருக்காங்க, அதே போலவும் வீட்டிற்கும் குறைச்சிருந்தா இன்னுமே மக்கள் வந்து மகிழ்ச்சியோட வாங்கியிருப்பாங்க. நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாச்சும் வாங்குறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இரண்டாவது அறிவிப்பா KYC அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அனைவருமே KYC கம்ப்ளீட் பண்ணணும். முக்கியமாக பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதம் முதல் அனைவருக்குமே KYC பண்ணாதவங்களுக்கு இந்த மானியமானது கட் பண்ணப்படும் அப்படின்னு. முக்கியமாக ஒரு டைம் கூட KYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேஸ் உங்களுக்கு மானியம் போன மாதம் இருந்தே வரல அப்படின்னா நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணாதது தான் மிகப்பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ KYCயை கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி செய்யக்கூடிய அந்த ஊழியர்கிட்டயே நீங்கள் இந்த EKYCயை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே. இவை தான் முக்கியமான அப்டேட்டா கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு இப்போது வெளியாயிருக்கு இந்த மாதம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.